என்ன மக்களே சும்மா அஃபீஷியல் ஓட்டிங்கில் தாறுமாறா ஓட்டுகளை தெறிக்க விட்டுட்டுருங்க போல இருக்கு. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிபி ட்ரே கம்பெனி பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழில் இன்றைக்கி டே 2க்கான அஃபீஷியல் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஐபியும் அந்த லைக் பட்டனையும் மறக்காமல் தட்டுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, தட்ட மாட்டீங்க. ஸோ மறக்காமல் தட்டி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ யார் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட்டில் இருக்கா? நேற்று ஒருத்தர் இருந்தார், அவரே தான் இருக்காரா இல்லை வேறு யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவரே தான் இருக்கார் மக்களே. ஸோ கமருதீன் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ நான் அவங்கள பார்த்தே ஆகணும்ப்பா. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமருதீன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்கள பார்த்தே ஆகணும். ஸோ வேறு மாதிரி தாறுமாறான ஓட்டுக்களை திருக்கி விட்டுட்ருக்கீங்க. அதுவும் முக்கியமாக நம்ம அண்ணன் நேற்று ஒரு ப்ராங்க் பண்ணார் பாருங்க, அருமையான ப்ராங்குங்க. இந்த மாதிரி இன்னாயா இப்படி நடிக்கிற கமருதீன் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ வேறு லெவலில் ஆக்டிங் பண்ணிட்டாரு. அது எவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு போனார் பார்த்தீங்களா. இன்னும் யாருக்குமே ப்ராங்குன்னு தெரில. அது வேற எல்லாருமே மண்டை பிச்சுட்டு இருக்காங்க. அது ப்ராங்குன்னு தெரிய வந்துச்சுன்னா சும்மா ஃபயராக இருக்க போது. ஸோ 3 பேர் தெரிக்க விட்டாங்க, நம்ம பிரஜன், கமருதீன் அண்ட் பிரவீன். ஸோ 3 பேரும் அல்டிமேட் பண்ணிட்டாங்க. அதில் முக்கியமாக கமருதீன் அவர்கள் மாஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்காக ஓட்டிங் ஏறி இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. கிராஜுவலாக வேறு மாதிரி இன்க்ரீஸு. நான் நேற்றே சொல்லியிருப்பேன் அவருக்கு வேறு மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரோ அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு பயங்கரமாக போயிருக்குங்க அஃபீஷியல் ஓட்டிங்கில். கமருதீன் ஃபேன்ஸ் தாக்குறாங்க போங்க. ஸோ அதுவும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அவரை பிடிச்சிச்சு போங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசீமுக்கு பிடித்த அனைவருக்கும் கமருதீனை பிடிச்சிருக்கு. முக்கால்வாசி பேருக்கு நான் பார்த்த வரைக்கும் அசீமோட கேம் பிளே மாதிரி இருக்குப்பா, லைட்டாக அப்படி ரிசம்பிள் ஆகுதுப்பா அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன். அவர் ரொம்ப ஒரு மாதிரி இப்போ சைலண்ட் ஆகிட்டாருங்க. சைலண்ட் ஆகி வேர்ட்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இதே மாதிரி போனார்னா கண்டிப்பாக மனுஷன் ஃபைனல்ஸ் வந்துடுவார். நான் சொல்கிறேங்க, ஷுவர் ஷாட் ஃபைனல்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஓட்டுகள் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு, மக்கள்கிட்ட சப்போர்ட்டும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்காரு நம்ம கமருதீன். ஸோ வேறு மாதிரி கமருதீன் ஃபேன்ஸ் அடித்து காட்டுங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிற, இவர் தான் ப்ரோ அன்அஃபிஷியலில் ஃபஸ்ட்டு இருக்காரு, சும்மா அப்படி ஓட்டு வருது ப்ரோ, இப்படி ஓட்டு வருது ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே கானா வினோத் அவர்கள் அஃபீஷியல் ஓட்டிங்கில் 2வது இடத்துல தான் இருக்கார் மக்களே. 2வது இடத்துல தான் நம்ம கானா வினோத் அவர்கள் இருக்கார். அவருக்கும் நம்ம கமருதீனுக்கும் வாக்குகள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 6000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பயங்கர டஃப்பான காம்படிஷன் போயிட்டுருக்கு கமருதீனுக்கும் கானா வினோத்துக்கும். எப்போ வேணாலும் கானா வினோத் மேலே வரலாம், கமருதீன் கீழே வரலாம். ஸோ கானா வினோத் 2வது இடத்துல தான் இருக்கார். ஸோ அன்அஃபிஷியலாக நீங்கள் பார்க்குறது எல்லாமே உண்மை கிடையாது, அந்த ஓட்டு கணக்குலையும் எடுத்துக்கப்படாது. ஓகேங்களா, அன்அஃபிஷியலாக நீங்கள் ஒருத்தர் 10,000 ஓட்டு கூட போடலாம், 10,000 50,000 ஓட்டு கூட போடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அஃபீஷியலில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே ஓட்டு தான் போட முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ அஃபீஷியல் ஓட்டிங்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அன்அஃபிஷியல் பார்க்காதீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ அஃபீஷியல் ஓட்டிங் எப்படி ப்ரோ பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா யாரும் பார்க்க முடியாதுங்க. நம்மளுக்கு உள்ள சேனலில் சோர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வருது. அதனால் உங்களுக்கு அப்டேட்டாக கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா, ஸோ செகண்ட் பிளேஸில் கானா வினோத் ஃபேன்ஸ் இருந்தீங்கனாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கானா வினோத் ஃபேன்ஸ் அடித்து ஓட்டை இறக்குங்க. ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு கிருட்டுன்னு தூக்கிட்டு வாங்க. ஸோ செகண்ட் பிளேஸில் கானா வினோத் அவர்கள் இருக்கார். தேர்ட் பிளேஸில் யார் ப்ரோ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாற்றம். நேற்று என்ன சொன்னேன், வியானா அவர்கள் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது இப்போ ஒரு மாற்றம். தேர்ட் பிளேஸில் நம்ம திவாகர் அவர்கள் வந்திருக்காரு. தண்ணி பலம் என்ன ப்ரோ சொல்கிற, தண்ணி பலம் ஃபேன்ஸ்லாம் எங்கே ப்ரோ போனீங்க அப்படின்னு நான் கேட்டேன் இல்லையா. தண்ணி பலம் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டாங்க, கோவத்தில் வந்துட்டாங்க, போட்டு அடி தெறிக்க விட்றாங்க ஓட்டுக்களை. ஸோ தேர்ட் பிளேஸ் வந்துட்டார் நம்ம தண்ணி பலம்னா. ஸோ திவாகருக்கு ஓட்டுக்கள் இன்க்ரீஸ் ஆகி இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி கண்டென்ட் வந்துச்சுன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நேற்று பண்ண கண்டென்ட்டில் அவருக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஹோட்டல் டாஸ்கில் நிறையா விஷயங்கள் பண்ணார் இல்லையா. நம்ம கெஸ்ட்டு பிரியங்கா, மஞ்சரி, தீபக்லாம் வந்ததில் கொஞ்சம் ஃபன் பண்ணி ஒன்று பண்ணார். ஸோ அதனாலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தேர்ட் பிளேஸில் திவாகர். ஸோ ஃபோர்த் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வியானா அவர்களுக்கு ஓட்டுகள் டிக்ரீஸ் ஆகிருக்கு, கீழே வந்திருக்கு. 4th பிளேஸுக்கு வந்திருக்காங்க நம்ம வியானா அவர்கள். ஓகேங்களா, வியானா ஃபேன்ஸ் என்னப்பா பண்ணிகிட்ருக்கீங்க, ஓட்டை போடுங்கப்பா. அக்கா என்னப்பா பீட்ரூட் இதெல்லாம் பண்ணி ஏதோ சமையல் புதுசாக ஏதோ சமைக்கிறாங்களாமே, பார்த்து போட்டு விடுங்க வியானாக்கு. வியானா ஃபேன்ஸ்லாம் எங்கே இருக்கீங்க, காணா போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஸோ வியானா அவர்கள் 4th பிளேஸில் இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேர் தான் மக்களே ஓட்டுகள் பயங்கரமாக வந்துட்டு. அது முக்கியமாக நம்ம கமருதீனுக்கும் கானா வினோத்துக்கும் ரொம்ப டஃப்பான ஒரு போட்டி போயிட்டுருக்கு, கடுமையான போட்டி. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 பேர் ஃபைனல்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொரு 2 பேரும் இருக்காங்க, அவங்கள ஒருத்தருக்கு ஓட்டே இல்லை. அது யாருன்றதை நான் அடுத்து அப்படியே சொல்லிகிட்டே வரேன். ஸோ 4th பிளேஸில் வியானா இருக்காங்களா. 5th பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு மாற்றம். நேற்று பார்வதி அவர்கள் 5th பிளேஸில் இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போது
விக்கல்ஸ் விக்ரம் கீழே இருந்து மேலே வந்திருக்காரு. ஓகேங்களா, விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஓட்டு பூஸ்ட் ஆயிருக்கு. என்ன ப்ரோ விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஓட்டு பூஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேம் ஆடிட்டு இருக்காப்புல. ஒரு மாதிரி ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு மேனிப்புலேஷன் கேம் ஆடுறாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபயராக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. நேற்று கூட ஹோட்டல் டாஸ்கில் மனுஷன் வேற மாதிரி பண்ணிட்டாப்புல சம்பவத்தை. இன்றைக்கி வேறு வந்துட்டு தலைவர் மேனேஜர் ஆகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. ஸோ விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஓட்டு கிராஜுவல் இன்க்ரீஸுங்க, பயங்கரமான இன்க்ரீஸு. ஸோ விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டு 5th பிளேஸ்க்கு வந்துட்டார் மக்களே. ஸோ விக்கல்ஸ் விக்ரம் ஃபேன்ஸ்லாம் போட்டு தெருக்கி விட்றாங்க போல். ஸோ 6th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜே பார்வதி அக்காவுக்கு கீழே இறங்கிடுச்சு ஓட்டு. கிராஜுவல் டிக்ரீஸ் மக்களே. இதுதான் நான் சொன்னேன், போன வாரமும் சொன்னேன், அவங்களுக்கு ஓட்டு பயங்கரமாக டிக்ரீஸ் ஆகுது. அவங்க கண்டென்ட் ப்ரோமோவில் வந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் வந்தாலும் சரி, அவங்களுக்கு ஓட்டு வர மாட்டேங்குது. யாரும் ஓட்டு போட மாட்டுறாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா விஜே பார்வதி ஃபேன்ஸ் நீங்கள் ஃபயர் விட்டால் மட்டும் பார்த்தாது, ஓட்டும் போடணும், மறக்காமல் ஓட்டு போடுங்க. ஓகேங்களா, ஏன்னா விஜே பார்வதிக்கு கிராஜுவல் டிக்ரீஸ் ஆகுது. அதை வந்துட்டு நல்லாவே பார்க்க முடியுது நம்ம அஃபிஷியல் ஓட்டிங்கில். ஸோ 5th பிளேஸில் இருந்தவங்க 6th பிளேஸுக்கு போயிட்டாங்க. ஓட்டுகள் செம டிக்ரீஸ் மக்களே விஜே பார்வதி அவர்களுக்கு. கண்டிப்பாக இப்படியே போச்சுன்னா இன்னும் 4 நாள் இருக்குது, கண்டிப்பாக கீழே வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுவும் டேஞ்சர் ஜோனுக்கு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜே பார்வதி ஃபேன்ஸ் அலர்ட் அலர்ட் அலர்ட், ஓட்டை தெரிக்க விடுங்க, உங்களால் எவ்வளோ முடிஞ்சதோ போடுங்க நம்ம விஜே பார்வதிக்கு. ஸோ அடுத்து 7th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சபரி அவர்கள். சபரி அவர்கள் 7th பிளேஸில் இருக்கார். சபரிக்கு ஓட்டுக்கள் ஸ்டாண்டர்டாக போகுது மக்களே, ஸ்டாண்டர்டாக போகுது. இன்க்ரீஸும் இல்லை லோவும் இல்லை, ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கு. சபரிக்கு இந்த வாரம் பெருசாக கண்டென்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஸ்டாச்சு மாரி ஆகி விட்டாங்க. நீ தானப்பா ஏதாவது சண்டை வந்தால் போய் கண்டென்ட்டை பிளாக் பண்ணுற, நீ வந்துட்டு பொம்மையை சில மாரி நின்று அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டாங்க. சபரி ஃபேன்ஸ்லாம் பாவம் உட்காந்து ஒரு பக்கம், ஏன் பிக் பாஸ் இப்படி கொடுத்தீங்க, வேறு ஆட்கள் கிடைக்கலையா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு கிடக்குறாங்க. ஸோ சபரி அவர்களுக்கு ஸ்டாண்டர்டாக வந்துட்டு இருக்கு மக்களே. பெருசாக இந்த வாரம் கண்டென்ட் எதிர்பார்க்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் சபரிக்கிட்ட. ஸோ ஒரு காலத்தில் ஃபஸ்ட் வீக்கில் ஃபஸ்ட்டு நாள்லலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சபரி தான் டைட்டில் வினர், என்னப்பா 7வது இடத்துல முக்கிட்டு இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ 8th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப்ஜே அவர்கள் இருக்கார். எஃப்ஜே அவர்களுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் மக்களே, ஒரு பயங்கரமான இன்க்ரீஸ் இருக்குது ஓட்டில். நேற்று வந்துட்டு டேஞ்சர் ஜோன் கீழே வந்துட்டு ஒரு 11வது இடத்துல இருந்தாப்புல, இப்போ வந்துட்டு 8வது இடத்துக்கு வந்திருக்காப்புல. எஃப்ஜே அவர்கள் வேறு மாதிரி ஓட்டு வந்துட்டு இருக்கு. எஃப்ஜே அவர்கள் என்ன ப்ரோ பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்வதி அவர்கள் வந்துட்டு பிஆர் செட்டப்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்று உடைச்சதாகட்டும், நிறைய பீட் பாக்ஸ் பண்ணி நிறைய மக்கள் என்டர்டெயின் பண்ணுறதாகட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காப்புல. நம்ம ஆதிரி அவர்கள் மெயினாக வெளியே போனதுக்கப்புறம் தான் அவர் டேலண்ட் என்னன்றதை நல்லாவே காட்டுறாரு, நிறைய விஷயங்கள் பேசுகிறாப்புல, நல்லா பண்ணுறாப்புல. ஸோ எஃப்ஜே அவர்களுக்கு ஓட்ஸ் வந்துட்டுருக்கு, வேறு மாதிரி மக்கள் சப்போர்ட் எஃப்ஜே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எஃப்ஜே அவர்கள் 8th பிளேஸில் இருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிறது தான் டேஞ்சர் ஜோன் மக்களே. இவங்க எல்லாருமே டேஞ்சர் ஜோன்ஸு. ஸோ இவங்களேருந்து யார் வேணாலும் ஒருத்தர் இல்லை 2 பேர் வெளியே போகலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வீக்கே வந்து டபுள் எவிக்ஷன் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, கலையரசன் அண்ட் அரோராவை சரி வச்சுக்கலாம், கண்டென்ட்டுக்கு ஏதாவது யூஸ் ஆகும்னு சொல்லி அது வேறு ஒரு மேட்டருக்காக அவங்களை ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க. அதை விஜிஎஸ் அவர்களே சொல்லியிருப்பாரு, 2 பிளான் பண்ணோம், 1 தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போது இந்த வாரம் வைல்ட் கார்ட்ஸ் வேறு உள்ளே இருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக 2 எடுக்கணும்ல. மோஸ்ட் ப்ராபப்ளி 2 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃப்ரைடே நைட்டு உங்களுக்கு சொல்கிறேன் 1 இல்லை 2 சொல்லி. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி 2 இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ யாரெல்லாம் ப்ரோ டேஞ்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரம்யா அவர்கள் வந்து 9th பிளேஸில் இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு இன்க்ரீஸாக டிக்ரீஸாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. எஃப்ஜே அவர்கள் இன்க்ரீஸ் ஆகி மேலே போயிருக்காரு, ரம்யா அவர்கள் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ரம்யா அவர்களுக்கு ஓட்டுக்கள் குறைந்திருக்கு. அவங்க பெருசாக எதுவுமே பண்ணலை மக்களே. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, வந்துட்டு அங்கங்கே சுற்றுறாங்க, சும்மா உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான் பண்ணுறாங்களே தவிர நிறையா இது பார்க்க முடியுது, கமெண்ட்ஸில் பார்க்க முடியுது. அவங்க டபுள் கேம் ஆடுறாங்க, ரொம்ப சேஃப் கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க முடியுது. எனக்கு பெருசாக தெரில அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பற்றி. ஸோ அவங்க 9th பிளேஸில் இருக்காங்க. ஸோ 10th யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெமி அவர்கள் இருக்காங்க. கெமி அவர்களுக்குமே ஓட்டு ஸ்டாண்டர்டாக வந்துட்டுருக்கு, இன்க்ரீஸும் இல்லை லோவும் இல்லை. அவங்களும் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க, ரம்யா அவர்களும் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. லாஸ்ட் 2 இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரவீன் மற்றும் துஷார். பிரவீன் அவர்களுக்கு ஓட்டு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. பட் ஆனால் அதே பிளேஸில் தான் இருக்கார், 11th பிளேஸில். அவர் அந்த ப்ராங்க் பண்ணார் இல்லையா, ப்ராங்க் பண்ணி நேற்று பயங்கரமாக பண்ணிட்டாங்க நம்ம பிரஜன், கமாருதீன் மற்றும் பிரவீன். ஸோ அதில் வந்துட்டு கமாருதீன் போட்டு ஒரே அரைஞ்சிட்டாப்புல நம்ம பிரவீனை. ஸோ செம்மையான ஒரு ப்ராங்குங்க, நிஜமாக ஐ லிட்ரலி என்ஜாய் த ப்ராங்க்கு. வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. வீக்கெண்ட் ஒரு சரியான சம்பவம் இருக்குது, அது என்னன்னு சொல்லி நான் அப்புறம் சொல்கிறேன். இதெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 11th பிளேஸில் நம்ம பிரவீன் அவர்கள் இருக்கார். ஸோ கடைசி இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துஷார் அவர்கள். என்ன ப்ரோ சொல்கிறேன், துஷார் என்ன ப்ரோ லாஸ்ட் பிளேஸுக்கு போயிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, சேர்ந்த சேர்க்கை எப்படி
உள்ளே வரும்போது எப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம், இங்கே வந்துடுவார், அப்படி வந்துடுவார், ஃபைனல்ஸ் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ மனுஷன் கேப்டன்சி கேப்டன் ஆகி கேப்டன்சியை தொலைச்சி இதையே கேமையே தொலைச்சி எல்லாத்தையும் தொலைச்சிட்டாப்புல மனுஷன். போய் ஒரே ஒரு பொண்ணு கூட சேர்ந்து எல்லாத்தையும் தொலைஞ்சிட்டாரு. ஸோ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. துஷாருக்கு ஓட்டே இல்லை. ஓகேங்களா? ஸோ திருப்பி சொல்கிறேன், டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது ரம்யா, கெமி, பிரவீன் மற்றும் துஷார். இவங்க 4 பேரும் ஆஸ் ஆஃப் டே 2 ஓட்டிங் 4 பேரும் வந்துட்டு டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. சேஃப் ஜோனில் இருக்கிறது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது வந்து நம்ம கமாருதீன், செகண்ட் பிளேஸில் கானா வினோத். இவங்க 2 பேருக்கும் பயங்கர கடுமையான போட்டி போயிட்டுருக்கு. அப்புறம் திவாகர், வியானா, விக்கல்ஸ் விக்ரம், விஜய் பார்வதி, சபரி, எஃப்ஜே இவங்க எல்லாருமே சேஃப் கைஸ் ஆஸ் ஆஃப் நவ். ஓகேங்களா? ஸோ இதுதான் லிஸ்ட்டு. உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யார் வந்து எலிமினேட் ஆகணும் ப்ரோ? அப்படி டபுள் எவிக்ஷனாக இருந்தால் யார் 2 பேர் போகணுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமருதீன், கானா வினோத், திவாகர், வியானா, விக்கல்ஸ் விக்ரம், விஜய் பார்வதி, சபரி, எஃப்ஜே இதில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.